பான் வந்து இஸ் நாட் அ செக்ஸ் எஜுகேஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி செக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக நான் பான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணுறதோ, இல்லை மல்டிபிள் செக்ஸ் பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரேஞ்சரோட பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸையும், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் செக்ஸ் எஜுகேஷன். இந்த எஸ்டிடி வந்துட்டு நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும் தான் இருக்குமா, இல்ல ஒரே ஒரு தடவை பண்ணாலும் கண்டிப்பா வரும். எத்தனை பசங்களுக்கு மாஸ்டர்பேஷனோட அவேர்னஸ் இருக்குது? அது என்ன, அது சொல்லும் போதே ஐயோ அது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மித்தை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உண்மையா சொல்ல போனா இதனாலேயே நிறைய டிப்ரெஷனும் ஆறாங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு என்னன்னா, அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ்னா என்ன, எப்படி மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ஹேண்டில் பண்ணணும், நாப்கின் வைக்கிறதுலேருந்து, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஷால் இப்படி போடு அப்படி போடு எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல. பசங்களுக்கு ஏன், அந்த ஒரு ஆம்பளை பையனுக்கு ஏன் அதை சொல்லித்தர மாட்டாங்க? அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓப்பனாக பேசும்போது தான் எங்களுக்கு தைரியம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணலாம், டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம், இது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னு. இப்போ 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க ஒரு லவ் லெட்டராக எழுதி அவங்க கையில் கொடுத்து அந்த ப்ரொப்போசல் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்றதுக்குள்ள ஹார்ட் பீட் அப்படியே துடிச்சு எடுத்துரும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். லவ் தானே, ஐ லவ் யூ அப்படிங்கிறது வந்து ஈஸியாக யார்கிட்ட வேணாலும் சொல்லிடுறாங்க. அந்த ஒரு ஃபீல், எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஜஸ்ட் லவ் அப்படிங்கிறது, ரொமான்ஸ் அப்படிங்கிறது அதோடு இருந்தால் ஓகே. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டீனேஜ்லேயே போகும்போது ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா லேட்டர் பார்ட் ஆஃப் பீரியடில் அது சீச்சின்னு ஆயிரும். நமக்கு பாடி அண்ட் ஃப்ளஷ் அவ்வளோதானே, எனக்கு பிடிக்குது, ஒரு காஃபி சாப்பிடலாமான்ற மாதிரி, வா டேட் பண்ணலாம், செக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கல்ச்சர் மாறிடுச்சு. இதுக்கு ஃபுல்லாக என்ன அப்படின்னா, வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ இன்ஸ்டாகிராம் வைரல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் ராம். உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீலெல்லாம் பார்க்கும்போது இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசிக்காக வந்து நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து டேபுவாக அதை பற்றி பேச தயங்கி கடந்து போயிடுறாங்க. பட் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஹூக் வச்சு அதை வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்க்குற மாதிரி பண்ணி அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போக வச்சு, எதனால அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சு மேம்? மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், அதாவது மாஸ்லோன்றது சைக்காலஜிஸ்ட். ஸோ அவரோட ஹைரார்கியில் வெரி பேசிக் நீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுட், ஷெல்டர், ட்ரெஸ், இது மூணும் எல்லாருக்குமே தெரியும். செக்ஸ் இஸ் அ பேசிக் நீட், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ சீன் எல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த டீனேஜ் பிபர்ட்டின்னு வரும்போது பசங்களுக்கும் பிபர்ட்டி இருக்குது, பொண்ணுங்களுக்கும் பிபர்ட்டி இருக்குது. அந்த ஏஜில் வர நார்மல் ஃபீல் தான். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது தான் செக்ஸ் எஜுகேஷன். நிறைய பேருக்கு செக்ஸ் எஜுகேஷன்னா செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதான் எஜுகேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன மாதிரியான எஸ்டிடி, முக்கியமாக வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இதிலேருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது ஆஃப்டர் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசணும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம பியூராக ஒரு டாக்டர் ஃபார்மில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜ் தெரியணும், அந்த டேபோவை பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லெவல் லாங்குவேஜில் பேசினா மட்டும்தான் புரியும். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு நான் ஏதோ ஒரு பாஷை பேசுகிறேன்னு வைங்களேன், இப்போ நான் சைனீஸில் பேசுகிறேன், உங்களுக்கு அது என்னன்னே புரியாது, ரைட்? ஸோ நம்ம தமிழில் அழகான ஒரு தமிழில் வந்துட்டு பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, பட் அந்த ஹூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறீங்க. ஜட்டி போட்டால் தான் குட்டி போட முடியும், இதெல்லாம் எப்படி உட்காந்து எழுதுவீங்களா? ஆன் ஸ்பாட்டில் வருங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸோட நான் டீல் பண்ணிகிட்ருக்கேன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட. அண்ட் தென் என்னோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பேசும்போதே வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓப்பனாக பேசும்போது தான் எங்களுக்கு தைரியம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம்
ஷேர் பண்ணலாம், டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம், இது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னு. உண்மையாகவே அதுதானே. இப்போ நம்ம வந்து இதை கேட்டால் திட்டிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கூல் லெவல்லையே ஆரம்பிக்கலாம். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 10th புக்லேயே, சயின்ஸ் புக்லேயே இருக்குது. கரெக்ட். ஆனால் எத்தனை பேர் நம்ம ஸ்கூல் டீச்சர்கிட்ட, சயின்ஸ் மிஸ் கிட்ட போய் நம்ம வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன, ஸோ நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸை பற்றி ஓப்பனாக பேச முடியுதா? எங்க அந்த போர்ஷன் வரும்போதே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க. போயிடுவாங்க. சில்ட்ரன் நீங்களே படிச்சுக்கோங்க இதை. ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈவன் இது எனக்குமே நடந்திருக்கு. நான் 10th படிக்கும் போது சரி, நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் நான் 12th படிக்கும்போது. ஸோ 12th வரைக்குமே அந்த பயாலஜியில் அது ஒரு ஒதுக்கப்பட்ட டெலிட்டட் போர்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காக டீச்சர்ஸே, சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அதை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டீனேஜர்ஸ் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே காசிப் பண்ணுவாங்க. பியூபர்ட்டினா என்ன, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த பையன் பாரு ஆடம் ஆப்பிள் வளருது, மீசமல், அவன் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், இதெல்லாம் வந்து கரெக்டான வழியில் லீட் பண்ணுறதுக்கு மிஸ்கன்செப்ஷன் ஆயிடுது. சின்னதுலேயே நாங்கள் தப்பாக தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க என்னன்ற க்யூரியாசிட்டியில் வந்து அந்த வெப்சைட்லேயோ இல்லை எதையா பார்க்குறப்போ பாப்பப் ஆகும், இது என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பான் வீடியோஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தானே அதை வழிவகுக்கிறோம். இப்போ இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஏஜ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10th நமக்கு அது ஓகே, அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சால் போதுமா? ஸோ இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ குழந்தைங்கள்லேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். குட் டச், பேட் டச், இது என்னது, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் தானே. ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து எங்கெங்கே டச் பண்ணணும், டச் பண்ணக்கூடாதுன்ற லெவலில். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே சோஷியல் மீடியா, பிக் ஸ்க்ரீன்லேயே எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. அதே மாதிரி அவங்க கையில் ஃபோன் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு, மெச்சூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்தந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறது அவசியம். ஸோ அப்போ அந்த சின்ன வயசில் அவங்க எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி ஸ்கூல் லெவல் போகும்போது குட் டச், பேட் டச் தெரிஞ்சால் போதும். அண்ட் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு குழந்தை வந்து 10 வயசு, ஏன்னா இப்போ 10 வயசு 11 வயசுலலாம் கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான். எத்தனை பசங்களுக்கு மாஸ்டர்பேஷனோட அவேர்னஸ் இருக்குது, அது என்ன, அது சொல்லும் போதே ஐயோ அது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மித்தை தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இதனாலேயே நிறைய டிப்ரெஷனும் ஆறாங்க. ஸோ இதை பண்ணணுமா, பண்ணக்கூடாதா, சரி பண்ணக்கூடாதுன்னா ஏன் அந்த தாட்ஸ் எனக்கு வருது, ஸோ அதை வந்து மறைஞ்சு போய் பண்ணுறது வந்துட்டு அது ஒரு தப்பு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ யார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது? பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை நம்ம குழந்தையோட வளர்ப்பு, நம்ம குழந்தை நம்ம தான் பெற்றுக்கிட்டோம், அப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு தாட்டோட இல்லாமல் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும், அவனா தெரிஞ்சுக்குவான், அவனா எப்படி தெரிஞ்சுக்குவான். ஒரு பொண்ணுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ்னால் என்ன, எப்படி மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ஹேண்டில் பண்ணணும், நாப்கின் வைக்கிறதுலேருந்து, ஸோ எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஷால் இப்படி போடு அப்படி போடு எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல. பசங்களுக்கு ஏன், அந்த ஒரு ஆம்பளை பையனுக்கு ஏன் அதை சொல்லித்தர மாட்டாங்க? அதை வந்து நம்ம சொசைட்டி மாறணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்ட் செட்டப் இருக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், உட்காந்து பேசணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ் மத்தியில் நிறைய ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு இது சொல்கிறாங்க, வேர்ட்ஸ் லைக் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் எதனால் அவங்களுக்கு வருது, இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கா, இல்லை இப்போ தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இந்த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், டிசீசஸ், டிஸார்டர்ஸ் இதெல்லாம் எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் இப்போ அதிகமாகிடுச்சு, ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருமே காமெடிக்கு வந்து டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய டேர்ம் தெரியுமா? ஸோ நம்ம சும்மாலாம் நம்மளுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா ஒன்றும் எல்லாரும் சொல்லிடல. ஸோ எதை நம்ம சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆனால் இப்போ நம்ம விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் டென்ஷனாக இருக்கேன், நான் டிப்ரெஷனாக இருக்கேன்னு அந்த டேர்ம்ஸோட இதெல்லாம் தெரியாமல், இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்குது, எனக்கு லிவர் டிசீஸாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் இதை நம்ம ஃபன்னு நினச்சி சொல்ல அதுக்கப்புறம் தான் டிப்ரெஷனே வரும். நீங்கள் என்ன பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்மளோட பிரைன் ரீவயர் ஆகிட்டு நம்மளுக்கான சேஞ்சஸும் பிஹேவியரலும் மாறும்.
டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன மேம்? ஒரு நாள்பட்ட கவலை, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது உங்க மனதை ரொம்ப பாதிச்சுட்டு அதுல இருந்து நீங்க வெளிவர முடியாம தூக்கத்தை இன்டரப்ட் பண்ணி ரொம்ப நாள் கணக்குல ஒரு 2 வாரமோ 3 வாரம் 1 மாசம் கணக்குல அதவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட டெத் ஆயிருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஏதோ ஆசைப்பட்டது நீங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு துக்க சம்பவம் உங்க லைஃப்ல நடந்து அதை நீங்க அதவே யோசிச்சுட்டு உங்களோட டே டு டே லைஃப்பை அதை மெயின்டைன் பண்ண விடாம இன்டரப்ட் பண்ணுது பார்த்தீங்களா? அப்பதான் அங்க டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ்ன்றது வேற. ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா, அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு டைம்க்கு நீங்க இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு கான்ஷியஸ்ல நீங்க அவசரமா கிளம்புவீங்க, முன்னாடியே கிளம்புவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா உங்களை இன்டர்வியூல செலக்ட் பண்ண வைக்கும். இதே இது நீங்க இன்டர்வியூ தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்க ஜெயிக்க முடியாது, லைஃப்ல போய் நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ சம் ஸ்ட்ரெஸ் ஆர் குட். ஆனால் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் என்னன்னா, நான் இன்டர்வியூ போனாலே நான் தோத்து தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க, தட் இஸ் டிஸ்ட்ரெஸ். அது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட். டே டு டே லைஃப்பில் எல்லா நாளும் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தட் இருக்குது. டிப்ரெஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே. அது மென்டல் டிஸார்டர். 90s கிட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இப்போ வரைக்குமே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் 2K கிட்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஈஸியாக நிறைய ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்துடுறாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஸ்டன்ட்டாவோ ஸ்டேபிளாவோ இருக்கிறது இல்லை. ஒரு ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்லேயே அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போகிறாங்க, அதுவும் இல்லாமல் இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போகிறாங்க. ஸோ எதனால் அந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த 2K கிட்ஸ் மத்தியில் இருக்குது? 2K கிட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி, அதே மாதிரி வேல்யூ ஆஃப் லவ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ யாரும் வந்து தெரியாமலாம் லவ் பண்ணுறோம் பிரேக்கப் பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை. சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது, நிறையா அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பையன் மேலே தான் தப்பு, பொண்ணு மேலே தான் தப்புன்றதை தாண்டி அவங்களுக்கு இன்னும் நிறையா வேணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க ஒரு லவ் லெட்டராக எழுதி அவங்க கையில் கொடுத்து அந்த ப்ரொப்போசல் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்றதுக்குள்ள ஹார்ட் பீட் அப்படியே துடிச்சு எடுத்துரும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். லவ் தானே, ஐ லவ் யூ அப்படிங்கிறது வந்து ஈஸியாக யார்கிட்ட வேணாலும் சொல்லிடுறாங்க. அந்த ஒரு ஃபீல் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, லைக் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸில் அவங்க எல்லாத்தையுமே டு த எக்ஸ்ட்ரீம் பார்த்துடுறாங்க. அந்த லவ் வந்து ரொமான்ஸாக மாறணும், ரொமான்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் செக்ஸாக மாறும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ அவங்க வந்து டேட்டிங். ஸோ அந்த டேட்டிங்கில் வந்துட்டு வித் செக்ஸா இல்லை வித்தவுட் செக்ஸா. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக லைஃபோட நெக்ஸ்ட் லெவல். ஆனால் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை அவங்களுக்கு வந்து கரெக்டான பர்சன்ஸை சூஸ் பண்ணி நமக்கு பர்சனாலிட்டிக்கு ஏற்றவங்களான்னு தெரியல. அதே மாதிரி டாலரன்ஸ் லெவலும் இல்லை. பிகாஸ் இந்த 2K கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வரும். பிரேக்கப் ட்ரெண்ட், கோ வித் த ட்ரெண்ட். ஸோ இது சிச்சுவேஷன்ஷிப்பு. ஸோ ஒரு லவ் அப்படிங்கிறத வந்து ஃபுல் மீனிங் அவங்களுக்கு தெரியாமல் அதை வந்து டேர்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம லிவிங் டுகெதரில் இருந்துக்கலாம், செட் ஆனால் பார்ப்போம், செட் ஆகலைன்னா. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், 80s கிட்ஸ்லேயோ இல்லை 90s கிட்ஸ்லேயோ அவங்களுக்குலாம் வந்து எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகி பிடிக்காத லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பொண்ணு நமக்கு செட்டே ஆகாது, இவங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து என்னை ஹஸ்பண்ட் மாதிரியே பார்த்துக்கல, அவர் எதுக்காக என் கூட இருக்கிறாருன்னே தெரியல, லவ் இல்லை அப்படின்னு ஒரு வேக ரிலேஷன்ஷிப்பை இப்போ வரைக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஜென்யூனாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிக்கலையா பிரேக்கப் சொல்லி அப்போவே முடிச்சிடுறாங்கன்றது நல்லதாக தானே இருக்குது இல்லையா? அது ஒரு வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண வரும். தே ஆர் வெரி கிளியர். என்னோட டார்கெட், உன்னோட கோல் செட்டிங்னு ஒன்று இருக்குது, லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் நான். ஸோ அதில் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். இதில் நீங்கள் கரெக்டாக வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லையா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேயே பிரேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஜஸ்ட் லவ் அப்படிங்கிறது, ரொமான்ஸ் அப்படிங்கிறது அதோடு இருந்தால் ஓகே. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டீனேஜ்லேயே போகும்போது ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா லேட்டர் பார்ட் ஆஃப் பீரியடில் அது சீச்சின்னு ஆயிரும் நமக்கு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதோட லெவல் தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிறது, தட்ஸ் குட் ஐடியா. சிச்சுவேஷன்ஷிப், தென் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கோஸ்டிங், லைக் பெஞ்சிங், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ இந்த 2K கிட்ஸ் மத்தியில தான் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுக்கு பேர் இல்லாமல் இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த விஷயங்கள்லாம்?
இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பேர் இல்லாம, ஆனா அவ்ளோ வைரலா ஆகல. ட்ரெண்டிங்கா ஆகல. பிகாஸ் அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் அப்ப இல்ல. யாருக்கும் அவ்வளோ தெரியாது. நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த குடிச்சவர்ல ஏறி உட்காந்துட்டு, மச்சான் இப்படிடா, அப்படிடான்னு அப்ப பேசும்போது தான் தெரியும். ஓ! உன் ஆள் இப்படி பண்ணிட்டாளா? என் ஆள் இப்படி பண்ணிட்டாளா? அப்படின்னு. அதே மாரி தான் பொண்ணுங்கக்குள்ளேயும் பேசிக்குவாங்க. பொண்ணுங்க பேசுறது பப்ளிக்கா தெரியாது. பசங்க பேசுறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே. ஆனா, அத வந்து அவங்க ஷேர் பண்ணி ட்ரெண்டிங் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்ல அடி உத விழும். ஸோ வீட்ல தெரிஞ்சா அவ்வளோதான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இப்பல்லாம் அப்படி கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அதனால தே ஆர் என்ஜாயிங் லைஃப். 90s அண்ட் அவங்களுக்கு இருக்க ஒரு டிஃப்ரெண்ட், இப்போ 2K கிட்ஸ்க்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வேர்டு வந்து 2K கிட்ஸ் கிட்ட அதிகமா நம்ம பார்க்க முடியுது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதுல நம்ம வெளியே வரணும்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனி வெர்பல் அப்யூஸ் பண்றது. இப்போ நெறைய கெட்ட வார்த்தைகளா பேசி, ஹர்ட் பண்றது, ஒருத்தர பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது, ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றது. சண்டைகள் வராமலாம் இருக்காதுங்க. ஸோ லவ்வா இருக்கட்டும், இல்ல கப்பிள் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். ஸோ எப்பவுமே வந்து சண்டை வந்தா தான் அது நல்லாருக்கும். அந்த சண்டைக்குன்னு ஒரு ஒரு அர்த்தம் வேணும்ல. ஒரு சண்டை வருது, பொசசிவ்னால சண்டை வருதா? இல்ல அன்வான்டடா சண்டை வருதா? இல்ல சந்தேகத்தினால சண்டை வருதா? எதனால சண்டை வருது? ஸோ த கோர் மீனிங் ஆஃப் த ஃபைட் அத உட்காந்து காம்ப்ரமைஸா பேசுறது பிரச்சனை கிடையாது. ஆனா, இங்க வந்து என்ன அப்டின்னா, நீ அப்ப பேசினேல்ல அதுக்காக நான் ஈகோ கிளாஷஸ் ஆகுறது. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா ஹர்ட் பண்ணணும்னு பர்ப்பஸாவே பண்றது. வயலன்ஸ் ஸோ லைக் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வெர்பலா அப்யூஸ் பண்றதா இருக்கட்டும், செக்ஷுவலி அப்யூஸ் பண்றதா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குள்ள போயி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து சந்தோஷம் இல்லாம, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது கஷ்டமாவே இருக்கு, பாரமா இருக்குன்னா, தட் இஸ் கால்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து இதுலேருந்து பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வர முடியாம, மூவ் ஆன் பண்ண முடியாம நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில வரணும் அப்படின்னா என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? நம்பர் 1 அவங்க உட்காந்து பேசணும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நீங்க பிரேக்கப் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. நீங்க பேச போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன தப்பு பண்ணேன். எப்பவுமே வந்து நம்ம அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்போம். அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்றத தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோமே தவிர, இன்ஸ்டெட் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு, தென் உட்கார்ந்து 2 பேரும் ஆர்கியூமென்ட் பண்ற மாதிரி இல்லாம டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷனுக்கும் ஆர்கியூமெண்ட்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னென்னலாம் நடந்தது? எதனால நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து வரல? ஸோ இத நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? அத சார்ட் அவுட் பண்றதுக்கு பெட்டர் நம்ம குவிட் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப்ப. ஹெல்தியரா மியூச்சுவலா பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இன்னும் என்னன்னா, இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற விஷயங்களும் அதிகமா நடக்குது. சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸோ, இல்ல இன்டிமேட்டா இருக்கும்போது ஸ்கிரீன்ஷாட், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது வந்து லிட்ரலி ஃபூலிஷான விஷயங்கள் தான். அவங்க லைஃப்க்கே அவங்க ஒரு பெரிய கெட்டது பண்றாங்கன்னு தான் நெனச்சுக்கலாம். ஸோ அது பையன் பண்ணாலும் ஒண்ணு தான், பொண்ணு பண்ணாலும் ஒண்ணு தான். இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு மியூச்சுவலா அவங்களுக்கு புடிச்சிருக்கா சேர்ந்து வாழுங்க. புடிக்கலையா அத விலகி வாழ்றது தான் நல்லது. ஸோ இது ஆஃப்டர் பிரேக்கப் திருப்பி நம்ம பேட்ச் அப் பண்றத பத்தி பேசக்கூடாது. ஒன்ஸ் முடிஞ்சுச்சா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிரணும். இப்போ செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்க பசங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? ஆர் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த பத்தின நாலேஜ் நெறைய இருக்கா? செக்ஸ் அப்படிங்கிறத நம்ம 2ஆவே நம்ம பார்க்கலாம். முன்னாடி இருந்தவங்க என்ன அப்படின்னா, ஒரு தெய்வீகமா பார்த்தாங்க. லைக் எப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஈவன் லவ்வே பண்ணாலும் 5 வருஷம் லவ்வே பண்ணாலும், கண்ல பார்த்துட்டு, ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக்ஸ்ன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல வந்து என்ன அப்படின்னா, லைக் நெறைய பிரச்சனைகளும் அதில ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்காக நம்ம அந்த ஜெனரேஷன் தான் டாப்பு, இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படிலாம் கிடையாது. லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மெத்தட்ஸ் அப்படி இருந்த ஜெனரேஷன்ல என்ன ஆஃப்டர் மேரேஜ் நெறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருந்திருக்காங்க. லேடீஸ வந்து என்னன்னா 6 மணிக்கு மேல வெளியில போக்கூடாது, ஷால் இப்படி தான் போடணும், இப்படி தான் தலை வரணும், ஆம்பளைங்கள பார்த்து பேசக்கூடாது. இப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கண்டிஷன்ல இருந்த ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் அந்த விமன் வந்து செக்ஷுவல் லைஃப்க்கு அவங்க கரெக்ட்டா ஈடு குடுக்க முடியல. ஏன்னா மென்னோட ஹார்மோன்ஸ் எப்பவுமே டு த பீக்ல இருக்கும். அவங்களோட லிபிடோஸ் எல்லாமே ஹைல தான் இருக்கும். விமன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா இருந்தா தான்
ஒரு கப்பல் லைஃப் நல்லா போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் கூட ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து ட்ரை டு அடாப்ட். ஸோ செக்ஷுவலி எப்படி அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும், 2 பேருமே மியூச்சுவலாக இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இன்டிமசி அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னும் போது ப்ராப்ளம்ஸ் நிறையா அந்த ஜென்ரேஷனில் வந்தது. அதனால எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் அப்பவும் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே என்ன அப்படின்னா சீக்ரஸி லெவல் அதிகமாக இருந்தது. யாருக்கும் தெரியாமல் சீக்ரஸி லெவல் அதிகமாக இருந்தது. இங்கே என்னன்னா லைக் அவங்களுக்கு செக்ஸ் பற்றி அதோட வேல்யூ தெரியும். பட் இங்கே வந்து இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இதனால என்ன இருக்குது, இட்ஸ் அ பாடி அண்ட் ஃப்ளஷ், அவ்வளோதானே. எனக்கு பிடிக்குது, ஒரு காஃபி சாப்பிடலாமான்ற மாதிரி, வா டேட் பண்ணலாம், செக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கல்ச்சர் மாறிடுச்சு. இதுக்கு ஃபுல்லாக என்ன அப்படின்னா நம்ம வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர். இன்னுமே எனக்கு வந்து என்னென்னா தமிழ் கல்ச்சர் மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அந்த பான் வீடியோஸ் பார்க்குறதுனால மல்டிபிள் செக்ஸு, ஸ்ட்ரேஞ்சரோட செக்ஸு, ஸோ அடுத்தென்ன ஃபேண்டசி லெவலில் அதிகமாகிருச்சு. செக்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் அ மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது யார் கூட பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக அதை அவுட்புட் கொடுக்கறது, இதையெல்லாம் பற்றி இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் அது அவேர்னஸ் வேணும். உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, மாஸ்டர்பேஷன் வந்து நார்மல் தானா? ஆப்வியஸ்லி அது தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்புல நடக்கிற ஒரு சேஞ்சஸ் தானே. ஸோ அதை பற்றின நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்கு. மாஸ்டர்பேட் பண்ணால் குழந்தை பிறக்காது, முடி கொட்டும், கண்ணு தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், அவங்க மத்தியில் ஒரு இதில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்கா? அதனால யாரும் பண்ணாமல் இருக்காங்களா சொல்லுங்கள்? எல்லா பசங்களும் பண்ணுறது, பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க தான். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தனி நபரோட ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் அவங்களோட விருப்பம், இன்ட்ரெஸ்ட். இதை நீ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனால் எஜுகேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ நீங்கள் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு வரும்போது லைக் ஒரு நாளில் 5 தடவை 6 தடவை அப்படி மாஸ்டர்பேட் பண்ணனா உடம்போட எனர்ஜி டவுன் ஆயிரும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஸ்டாமினா கம்மியாயிரும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கும்போது தே ஃபீல் ரிலாக்ஸ்டு. ஒரு ஒர்க் போயிட்டு வராங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மேல் வந்துட்டு ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இங்கே இருக்குது, மேரிட் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்க போய் வெளியில் செக்ஸ் பண்ண முடியாது செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட. ஸோ இன்ஸ்டெட் தே கேன் சாட்டிஸ்ஃபை தெம் செல்ஃப். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால மித்தில் போய் விட முடியாது. நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு அவேர்னஸோட எஜுகேட்டடாக நீங்கள் பண்ணுறப்போ நத்திங் இஸ் ராங். எதுவுமே அளவு தாண்டி போகாமல் இருந்தால் பெட்டர். அவ்வளோதான். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா போனோகிராஃபியுமே வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது. இப்போது மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்காக அந்த போனோகிராஃபி அப்படின்றத பார்க்க போய் அதுலேயே அடிக்ட் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. இதில் நான் ஸ்ட்ராங்காக அகெயின்ஸ்ட் பண்ணுறது போனோகிராஃபி. பிகாஸ் இந்த பான் வந்து இஸ் நாட் அ செக்ஸ் எஜுகேஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி செக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக நான் பான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன், டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸ், எப்படிலாம் எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே தெரியும் என்ன மாதிரி. இப்போ ஒரு ஃபீல்னு வருது இல்லை, ஒரு லவ் ஃபீல் வந்து நம்ம சொல்லி கொடுத்தேன், அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பையனை லவ் பண்ணுன்னு சொல்கிறது இல்லை. நம்மளுக்காக ஒரு ஃபீல் வரும், ஸ்பார்க் வரும், நம்மளுக்காக அது ரொமான்ஸ் வரும், எல்லாமே வரும். அது நம்ம உடம்புலேயே இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து மூவியில் பார்க்குறோம் அண்ட் தென் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் வந்து செக்ஸை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் பானை பார்த்து கற்றுக்கிறது இட் இஸ் அ வெரி பேட் ஐடியா. ஏன் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஃபேண்டசிஸ் அதிகமாகும். இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பார்த்தே மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, இல்லை லோன்லி டைம் தனியாக இருக்கும்னு நினச்சிட்டு அதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அன்வான்டான ஃபேண்டசிஸ் கிரியேட். அடுத்த லெவல் என்ன பண்ணணும், இதெல்லாம் போர் அடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் லெவல் என்ன, நெக்ஸ்ட் லெவல். அப்படி தான் இப்போ வந்து ஃபெம்டாம் ஃபேண்டசிஸ் நிறையா வருது. அண்ட் தென் இப்போது கக்கோல்டிங் மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் நம்ம கல்ச்சர்லேயே அது வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போனோகிராஃபி அடிக்ட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தனியாக இருக்காதீங்க. ஸோ லோன்லினஸ் தான் எல்லாத்துக்குமே அடித்தளம். ஸோ அதனால் ஒர்க் முடிச்சுட்டு வரீங்களா, இல்லை படிக்கிற பசங்களாக இருக்கீங்களா, வந்த உடனே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. மியூசிக் கற்றுக்கலாம், டான்ஸ் கற்றுக்கலாம், இல்லை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போகலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, பேஷன் என்ன. ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் பேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஷனை தேடி ஓடலாம். ஆல்வேஸ் பி என்கேஜ்ட். ஸோ அப்போது இதையெல்லாம் தாண்டி தூங்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் வருதா, அஃப்கோர்ஸ் ஒரு டைம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர்பேட் பண்ணிட்டு தூங்குறது இட் இஸ் குவைட் ஓகே. உங்களோட தூக்கத்தையும் அது ஸ்டெபிலைஸ் பண்ணும் அண்ட் தென் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலையும் ரெடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க இன்னொரு வார்த்தை என்னன்னா பாடி கவுண்ட். பாடி கவுண்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு கெத்தாக பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் அதை ஜாஸ்தியாகவும் வச்சுக்கிறாங்க.
இல்லைன்னா கூட சொல்றாங்க. ஸோ பாடி கவுண்ட்ன்றது நம்ம அது நல்ல விஷயம் தானா? எந்த அளவுக்கு ஒரு பாடி கவுண்ட் வந்து ஒரு ஹியூமன் வச்சுக்கலாம்? இது வந்து நெறைய பேர் உண்மைய சொல்றாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. சும்மா கெத்து காட்டுறதுக்காக வந்துட்டு பாடி கவுண்ட்லாம் சொல்றது உண்டு. இத சொல்லணும்னு அவசியமும் இல்ல. இட் இஸ் அபௌட் பர்சனல். அகைன் என்ன அப்டின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அது நல்லாருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வெளியில நம்ம பேசணும், நம்ம மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான விஷயங்கள நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது தான். இட் இஸ் நாட் நெசசரி. இது அவங்கவங்களோட விருப்பம் தானே. அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தே ஹேவ் அ இன்டிமசி. பிரேக்கப் ஆகுது. இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இன்டிமசி. ஸோ இப்போ இதுல வந்து நீ என் பாடி கவுண்ட் வந்து 2 இருக்கு, 3 இருக்குன்னு சொல்லிக்கிறதுல வந்து பெருமைப்படவும் தேவையில்ல. அத வந்து நம்ம அவங்கள பாரு இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவன வந்து தப்பா பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ப்ளே பாயா இருக்காங்க, ப்ளே கேர்லா இருக்காங்க. சொல்ல பட் தேவையில்ல. பாடி கவுண்ட் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதான் நான் சொல்றேன். ஒரு சேஃபர் செக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்றதோ, இல்ல மல்டிபிள் செக்ஸ் பண்றது, இல்ல ஸ்ட்ரேஞ்சரோட பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸையும், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் செக்ஸ் எஜுகேஷன். நம்ம டே டு டே லைஃப்ல சாப்பிடுற விஷயத்திலேயே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹைஜீனிக்கா நம்ம ஹெல்தியான ஃபுட் அப்படின்னா வீட்ல குக் பண்ணி சாப்பிடுறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, நீங்க ரோட்டு கடையில எல்லாத்தையும் சாப்பிடுறது ஓகே. ஆனா எந்த இடத்துல அந்த ஸ்பாட் இருக்குன்றத பார்த்து தானே சாப்பிடுவீங்க. இப்போ ஏதோ ரொம்ப குப்பை பக்கத்துல ஒரு கலீஜா இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு கடை இருக்குன்னா, அங்க போய் நம்ம சாப்பிட தோணுமா? ஈ எல்லாம் முச்சிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அத ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிப்போம் தானே. ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இன்னும் நம்ம அட்வான்ஸ்டா யோசிக்கிறோம்னா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அவங்கவங்களோட ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ பொறுத்து நீங்க சூஸ் பண்றீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த செக்ஸ்மேவும். ஸோ நீங்க ஆப்வியஸ்லி இப்போ இந்த ஸ்பா போறாங்க, எங்க வேணாலும் நான் செக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்க ஹெல்த்துக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. இந்த எஸ்டிடி வந்துட்டு நம்ம நெறைய டைம் அந்த மாரி எல்லாம் பண்ணா மட்டும் தான் இருக்குமா? இல்ல ஒரு டைம்ல கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒரு தடவ ஒரே ஒரு தடவ பண்ணாலும் கண்டிப்பா வரும். ஆனா, அது யார் அதான் சொல்றேன். இன்ஃபெக்டட் பெர்சன் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் பெர்சனோட நீங்க சும்மா நீங்க செக்ஸே பண்ணல. ஜஸ்ட் அவங்களோட ஃப்ளூயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் பிளட்டா இருக்கலாம், இல்ல பாடி ஃப்ளூயிட்ஸா இருக்கலாம், மியூக்கஸா இருக்கலாம், வாட்டெவர் அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ஆனாலே வந்துட்டு தேர் இஸ் அ சான்ஸ். இப்ப இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்க பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும்? டஸ் சைஸ் ரியலி மேட்டர்ஸ்? ஆ, ஆ, ம்.